வணக்கம். இது விருதை விருட்சம் இலக்கிய உலகம் வழங்கும் புத்தக வாசிப்பு அனுபவம். இது விருதை விருட்சம் இலக்கிய உலகம் வழங்கும் புத்தக வாசிப்பு அனுபவம். இணைய வழியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து வாசக அன்பு நெஞ்சங்களையும் விருதை விருட்சம் சார்பில் வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். அதாவது ஒரு 2 நிமிடங்கள் மாத்திரம் விருதை விருட்சம் அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நேரடியாகவே நாம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜான் பாக்கிய ஐயா பேச்சுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்களுக்கு தடையப்ப வள்ளல் எப்படியெல்லாம் அவருடைய படைப்புகளுக்கு உறுதுணையா இருந்தாரோ, அது மாதிரி விருதுநகர்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த விருதை விருட்சம் அப்படிங்கிற இலக்கிய அமைப்புக்கு மட்டுமில்ல, விருதுநகர்ல வாசிப்பு எண்ணம் உள்ள அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் தனது ஜேசிஐ நண்பர்களோட இணைந்து ஒருங்கிணைத்து அழகாக கொண்டு சென்று கொண்டிருப்பவர் தான் நம் விருதை விருட்சத்தின் புரவலர் திருமிகு அம்பாளார் முத்துமணி அவர்கள். அவர்தான் இந்த விருதை விருட்சத்துடைய தலைவருமாக செயல்பட்டு கொண்டுவரார். முதல்ல அவருக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம் மண்ணின் மைந்தராவார். அவரை முதல்ல நாம 6/10/2024 விருதுநகருக்கு வரவழைச்சோம். அந்த நேரத்துல நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி அவர்களும் ஜேசிஐ அமைப்பும் சேர்ந்து ஒரு சிறுகதை போட்டி ஒண்ணு நடத்தலாம், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அப்போ அந்த விஷயத்த என்னிடமும் பேராசிரியர் வினோத் ஐயா அவர்களிடமும் பேராசிரியர் முனைவர் அசோக்குமார் அவர்களிடமும் அந்த பொறுப்பு படைச்சாங்க. நாங்க நினைச்சோம் ஒரு 2 வாரத்துக்குள்ளால ஒரு 50 கதை வந்தாலே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். ஆனா நாங்கள் கிடைக்கப்பட்ட கதைகள் எங்களுக்கு 350 கதைகள் கிடைச்சது. இந்த 350 சிறுகதைகளையும் நாங்க உட்கார்ந்து படிச்சு அந்த கதைகள்ல சிறந்த கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில எஸ்ரா அவர்களே நேரடியா வந்திருந்து அன்னைக்கு அந்த பரிசுகளை வழங்கி, அதாவது 6/10/2024 அன்று அந்த சிறப்பா செயல்பட்ட கதை எழுதிய சிறுகதை எழுத்தாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி அன்னைக்கு அவரு வரலாற்றின் வெளிச்சம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சூப்பரான ஒரு உரை நிகழ்த்தினார். 1 மணி நேரம் அந்த உரை நிகழ்ந்தது. அன்னைக்கு முத்துமணி அண்ணாச்சி அந்த அரங்கத்தை பார்த்து அசந்து போயிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, முதல்ல ஒரு 50 பேர் வருவாங்களா, 100 பேர் வருவாங்களா இந்த கூட்டத்தை கவனிக்கிறதுன்னு சொன்னா, அன்னைக்கு அரங்கம் நிறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் அந்த கூட்டத்துல கலந்துட்டாங்க. அந்த அந்த அளவுக்கு வாசகத்து மேலையும் புத்தகத்தை வாசிக்கிறது மேல ஆர்வம் இருக்கிறவங்க விருதுநகர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைச்சிட்டு அதுக்கு அடுத்த வாரமே அண்ணாச்சிங்களெல்லாம் கூப்பிட்டு நாம ஏன் ஒரு அமைப்பு ஆரம்பிக்க கூடாது, அதுல நிறைய பேரை நம்ம வாசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த விருதை விருட்சம் அப்படிங்கிற அமைப்பு. இதுல ஒரு புலன குழுவாகவும் ஆரம்பிச்சு அதுல நிறைய நண்பர்களை சேர்த்தாரு. இதுல அதிகமா இருந்த இந்த புலனத்துல செயல்பட்டு கொண்டிருப்பது ஜேசிஐ அன்பர்கள் தான். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா இன்னும் நிறைய நண்பர்களை நாம நினைத்து கொண்டு போகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த விருதை விருட்சமும் ஜேசிஐயும் இணைந்து 14/12/2024 அன்று மீண்டும் எஸ்ரா அவர்கள் விருதுநகருக்கு ஒரு வேலையா வந்திருந்தாங்க. அன்றைக்கு மாலை விருதை விருட்சம் நண்பர்களையும் ஜேசிஐ அன்பர்களையும் மாத்திரம் அவர் உங்களோடு நான் அப்படிங்கிற நிகழ்ச்சியில சந்திச்சு அவர் கொஞ்ச நேரம் உரையாடிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இலக்கிய கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு அருமையான ஒரு பதில் கூறினாங்க. அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி 3/8/2025 அன்று நம்முடைய செயலர் பேராசிரியர் முனைவர் வினோத் ஐயா அவர்கள் 2 சிறப்பான சிறுகதைகளை எழுதி வெளியிட்டார். அடையா நெடுங்கதவு மற்றும் பேசும் பூனை. இந்த 2 புத்தகங்களை வெளியிடும் விஷயமாகவும் எஸ்ரா அவர்கள் கலந்து கொண்டு அன்றைய தினம் கதைகளின் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்புல சிறப்பானதொரு உரையாற்றினார். அப்போ பேசுறப்போ நீங்க ஏன் இந்த மாதிரி நேரடி நிகழ்ச்சியை நடத்தணும், இணைய வழியிலே நிகழ்ச்சிகள் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா கொரோனா காலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்ததுனால அந்த ஒரு தீமை வந்ததுனாலதான் இந்த இணைய வழியில இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த ஜூம் பிளாட்ஃபார்மும் அப்படி வந்ததுதான். அதனால அண்ணாச்சி இது மாதிரி நம்ம நிகழ்ச்சி நடத்தலாமே அப்படிங்கிறப்போ எங்க எல்லாத்துக்கும் முதல்ல நினைவுல வந்த ஒரே பெயர் ஜான் பாக்கிய ஐயா தான்.
ஏன்னா நம்ம அன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கல, பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுக்கல. அதனால அவர் தான் நம்ம முதல்ல இந்த நிகழ்ச்சியில பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த விருதை விருட்சம் நிகழ்ச்சி எங்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய கணினி ஆசிரியர் அசோக்குமார் அவர்கள். அவர் வாசிச்சது மட்டும் இல்லாம அவர் வாசித்த அனுபவங்களையும் தினசரி எப்படியாவது அதுல குழுவுல பதிவு பண்ணிடுறாரு. அதனால நானும் வினோத் ஐயா அண்ணாச்சிட்ட சொன்னது, ஜான் பாக்கி ஐயாவும் இன்னைக்கு அசோக்குமார் சாரும் இந்த நிகழ்ச்சியை பேசி ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டோம். நாங்க கேட்டத உடனே ஜான் பாக்கி ஐயாட்டையும் அதுக்கப்புறம் அசோக்குமார் சார்ட்டையுமே உடனே அங்க இருந்து அவருடைய அறையில இருந்தே நாங்க பேசினோம். பேசுறப்ப ஜான் பாக்கி ஐயா எந்த மறுப்பு சொல்லாம உடனே அவங்களுடைய பிஸி ஷெடியூல்ல கூட இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கலந்து இப்போ அருமையான ஒரு உரை நிகழ்த்த காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வாசிப்பு அனுபவத்தை நம்மகிட்ட எல்லாம் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயா, நாங்கெல்லாம் உங்களுடைய அது நீங்க எப்படி அப்படின்னு சொல்ல, உங்களுடைய பேச்சு அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரமாவே நீங்க மாறிடுவீங்க. அந்த பாத்திரமாவே மாறி அதை நீங்க நடிப்பா வெளிப்படுத்துறப்ப அப்பதான் தெரியுது இந்த கதையில இவ்வளவு ஒரு உயிர்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அன்னைக்கு நீங்க பேசினதெல்லாம் அட்டகாசமான விஷயம். பேராசிரியர் வினோத் ஐயா புத்தகத்தை பத்தி வெளியிடுறப்ப அது போல இன்னைக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எங்களோட இந்த மாலை நேரத்துல நீங்க ரொம்ப பிஸியான ஒரு ஆளு. அதாவது மாவட்ட கல்வி அலுவலரா இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா இலக்கியத்து மேல உங்களுக்கு காதல், கலையின் மேல தீராத காதல். அந்த கலையின் மேல உள்ள தீராத காதலை எப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன திரை நடிகரா வெளிப்படுத்துறீங்க. ஜோதி பருவி தொடர்ல சிறப்பா நடிச்சுட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு ஒரு பிஸியா இயங்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் எங்க இலக்கிய வட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களோட இப்ப இணைஞ்சிருக்கிறீங்க. ஐயா, உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வம். அதனால இந்த நேரத்துல அடுத்ததாக ஐயா அவர்கள், ஜான் பாக்கி ஐயா அவர்கள் பிரபஞ்சனின் சிறுகதைகள் அப்படிங்கிற தலைப்புல நம்மிடையே உரை நிகழ்த்தி சிறப்பிக்குமாறு அனைவர் சார்பாகவும், விருதை விருட்சம் சார்பாகவும், தேசிய விருந்தினர் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறார். ஐயா, வாங்க, உங்க உரையை தாங்க. நன்றி. ஒரு வழியா முடிவு பண்ணியாச்சு, லட்சுமிய கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. அம்மா வந்தோடனே சொல்லிட்டா, காலையிலேயே தரகட்ட சொல்லியாச்சு, இன்னைக்கு எப்படியும் சப்போஸ் ஆயிரத்துக்குள்ள ஆள் வந்துருவாங்க லட்சுமியை கூட்டிட்டு போறதுக்குன்னு சொல்லி. எனக்கு நான் தாங்க முடியாத ஒரு இழப்பாதான் நான் நினைச்சேன். எங்க அம்மாவை நான் வெறுப்பா பார்த்தேன். நான் லட்சுமியை நான் பார்த்தேன். வீட்டுக்குள்ள இருந்த லட்சுமி வீட்டுல இருந்து வெளியே தள்ளி ஒரு குடிசைக்குள்ள இருந்தாப்போ, ஒரு கொட்டகைக்குள்ள, அதுவும் அதனுடைய கன்று காலக்கண்ணும் அந்த கொட்டகைக்குள்ள இருந்தாங்க. அப்படியே வைச்சகன் வாங்காம பார்த்தேன் நான் லட்சுமிய. எந்த சலனமும் இல்லாமல் லட்சுமியும் அந்த காலக்கண்ணும் அப்படியே உட்கார்ந்த. அதை சுத்திலும் வைக்கோல் புல் இதெல்லாம் இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி அது ரெண்டும். நம்ம நாளைக்கு இந்த வீட்டுல இருக்க போறது இல்லை, ஏதோ புது இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்ற எந்த உணர்வும் இல்லாமல், புது சூழல் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாமல், எப்போதும் போல ரெண்டும் அசை போட்டுக்கிட்டு அந்த கொட்டைக்குள்ள இருந்தது. எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்தது. நான் வச்சகன் வாங்காம பார்த்தேன். நான் முதல்ல லட்சுமி எங்க வீட்டுக்கு வந்ததை நான் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. அது எங்க மாமனார் எனக்கு கொடுத்தது. எங்க மாமனார் வீட்டுல இருந்து எங்க மாமனார் ரொம்ப ஸ்பெஷலா மருமகனுக்காக கொடுத்தார். முதல் அந்த காலை லட்சுமி, அந்த பசு லட்சுமின்ற பசு வந்தது. பேர் இல்லாம தான் வந்துச்சு. எங்க அம்மா தான் லட்சுமின்னு பேர் வச்சா. முதல் வந்தப்போ அது 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அது வந்துச்சு. அது ரொம்ப களைப்பா இருந்தது. நாங்க முன்னெச்சரிக்கையா நல்ல ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தோம். புல்லு, வைக்கோல், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். வந்தோடனே அது பாஞ்சிட்டு வந்துச்சு. சோர்வா இருந்துச்சு. நாங்கள் அதை உட்கார வச்சு அதுக்கு எல்லா பணிவிடையும் நாங்க செஞ்சோம். அது மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுதான் அதுக்கு தெம்பே வந்துச்சு. அப்படி வந்த லட்சுமி, இந்த லட்சுமி
அப்படின்ற பேர் வர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா முத அந்த லட்சுமியை பார்த்த உடனே என்ன பார்த்தோமோ தெரியல, வாரி அணைச்சுக்கிட்டா. அது ஒரு இன்னும் முழுமையடையாத ஒரு பசுதான் அது வந்துச்சு. இன்னும் அது குழந்தை பருவமா, ஆஹ் ஆஹ் அது முதிர்ந்த பருவமா தெரியாத ஒரு பச்சிலம் ஒரு குழந்தை மாதிரிதான் அது வந்துச்சு எங்கிட்ட வர்றப்போ. அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டா. எங்க அம்மாவுக்கு அவ்வளோ பிரியம் அந்த பசு மேல. நாங்கெல்லாம் பாக்குறப்ப எனக்கெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கு. எங்க அம்மா வாரி அணைச்சுக்கிட்டு, எங்க அம்மா அது வரைக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டா வீட்டுல. அதுக்கப்புறம் லட்சுமி தான் எங்க அம்மாவுக்கு. ஏன் லட்சுமின்னு பேரு வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு பொருளை கொண்டு வருது இல்ல, அதனால அதுக்கு லட்சுமி, பொருள் கொண்டு வருதுன்னு சொல்லி லட்சுமின்னு சொல்லி வாய் நிறைய கூப்பிட்டா எங்க அம்மா. காலையில எழுந்திரிச்ச உடனே அதுகிட்ட போறதும், அதை குளிப்பாட்டுறதும், பேசுறதும், இந்த வந்துட்டேன்டி அப்படின்றதும், என்னடிமான்றதும், அப்பா தாழ முடியாது ரெண்டு பேருடைய பாசமும். ஆனா வந்த புதுசுல லட்சுமி அப்படியே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஏன்னா அதை அது அம்மாவிட்ட இருந்து, அவங்க கூட கூட பிறந்தவங்க இருந்து பிரிச்சுதானே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அது அப்படியே பரிதவிச்சோடு தான் வந்துச்சு. 2 நாள் ஆயிடுச்சு அது எங்களோட செட்டில் ஆகுறதுக்கு. கால பின்னுக்கு இழுக்கிறதும், கணக்கிறதும், மருக மருக பாக்குறதும், அது ஒரு மாதிரி சரியா சாப்பிடாம அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா கொடுத்த அந்த அரவணைப்புல அது 2 நாள்லயே மாறிடுச்சு. அப்படி ஒரு பாசம் என்னுடைய அம்மாவுக்கும் அந்த லட்சுமிக்கு இடையில. எப்படிதான் இப்படி பூர்வ ஜென்ம பாசமா என்னன்னு எனக்கு கூட தோணுச்சு. என்னடா அம்மா அவ்வளோ இதா இருக்காளே அப்படின்ட்டு. ஒரு இன்சிடென்ட் கூட எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. ஒரு நாள் நைட்டு 12 மணி, முதல்ல எங்க லட்சுமியை கட்டுறது. அதான் நம்ம எல்லாம் வீடு கட்டுறப்போ மனுஷருக்காக தானே வீடு கட்டுறோம். ஆனா லட்சுமிக்காக என்னடா பண்றது, எங்கடா உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்பதான் வேற வழி இல்லை, இடம் இல்லாதனால வீட்டுக்குள்ள அந்த நுழைவாயில தான் ஒரு சைட்ல கட்டி வச்சிருந்தோம். பார்த்தா அடுத்த நாள்லாம் காலையில நாள் சாயந்தரம் வந்துருச்சு. கட்டி வச்சு அடுத்த நாள் பூரா சாணி, அதனுடைய தொடைப்பகுதி பூரா சாணி ஒட்டி கிடக்கு. சிறுநீர் கழிச்சு அது ஒரு ஓட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய ரணகலமா இருந்துச்சு வீடு. லட்சுமி என் ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப வேலை. ஆனா என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்க வீட்டுல இருந்து வந்துருச்சு இல்லையா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் கறக்க பாப்பா எங்க அம்மா, மாமியா சம்பந்தி வீட்டுல இருந்து. காது இல்லாத ஊசி ஒரு லாரி நிறைய அனுப்புனா கூட எங்க அம்மா சந்தோஷமா வாங்கிக்குவா. ஏன்னா கறந்த வரைக்கும் லாபம் தானே சம்பந்தி வீட்டுல இருந்து வர்றது அப்படின்னு. அப்போ என் ஒய்ஃப் தான் கூடுதல் வேலை ஒய்ஃபுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவ தான் எல்லா வேலையும் பார்த்து கழுவி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. எங்க தாத்தாவுக்கு ஒரு ஆசை, வீட்டுல பசுமாடு வளர்க்கணும்னு சொல்லி. எங்க அம்மா வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த உடனே உதவியா சொல்லியிருக்காரு மாடு வாங்கணும்னு. உடனே எங்க அம்மா பெரிய கோபத்தோட சொல்லியிருக்காங்க, நான் அந்த வீட்டுக்கு விளக்கேத்த தான் வந்தேன், வடை சுடுற கையால வரட்டி என்னால சுட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. எங்க தாத்தா பேச்சு மூச்சு இல்லாம அந்த பிரச்சனையே விட்டுட்டாரு, சரிமா நான் வாங்கலாமா அப்படின்ட்டு. ஆனா இப்ப வாங்குறாங்க, கொடுக்குறாங்கல்ல, எங்க அம்மா வாங்கிக்குவாங்க. ஏன்னா மருமக தானே வேலை செய்ய போறா. அதை வேணா வரகம் தட்ட வந்தா அம்மா, எங்க அம்மாவுக்கு வந்த மருமக வடையும் சுடணும், வரட்டியும் தட்டணும். ஏன்னா அதுல ஒரு சந்தோஷம் எங்க அம்மா. அது ஏன்னா இப்ப அரசாட்சியில இருக்காங்க, மாமியார் அப்படின்ற அரசாட்சியில இருக்கனால அதை அவங்க அம்மா வேணும்னே வாங்கிக்கிட்டாங்க அந்த பதவியை. அப்ப லட்சுமி இருக்கு. ஒரு நாள் நைட்லாம் பாருங்க, எவ்வளவு தூரம் எங்க அம்மா பாசமா இருந்தான்றதுனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு என்னை சூப்பரா, டேய் லட்சுமி ஏதோ கூப்பிடுற மாதிரி இருக்குடா அப்படின்னு. மா பேசாம இருமா, உன்னை எங்கம்மா ஆகுது அப்படின்னா, இல்லடா எனக்கு ஒரு மாதிரி மனசு இதா இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உண்மையிலே என்னடா அப்படி அம்மா சொல்றாளேன்னு சொல்லிட்டு வெளியில பார்த்தா அந்த ஓரத்துல இருந்துட்டு அது இங்கேயே பார்த்துக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பாசம் அம்மாவுக்கும் லட்சுமி இடையில. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் பாக்குறேன், நைட்ல அம்மாவை காணோம். எங்கடான்னு பார்த்தா கட்டை எடுத்து போட்டு லட்சுமி பக்கத்துல உட்காந்து பக்கத்துல படுத்திருக்கு. லட்சுமி பக்கத்துல படுத்துட்டு அம்மா கட்டில கொண்டாந்து அங்க போட்டு பக்கத்துல படுத்திருக்கா. அவ்வளவு பாசம். 2 பேருக்கு இடையில அப்படியே ஒரு இணைப்பு, பிரிக்க முடியாத இணைப்பு. காலையில எழுந்திரிச்சோடனே அதை குளிக்க வைக்கிறது, வெள்ளிக்கிழமை ஆனா நல்ல வெது வெதுன்னு தண்ணி வச்சு அதை ஃபுல்லா குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு முத்தம் கொடுத்து, அவங்க அம்மான்ற கூடாது, அவ்வளவுதான், இந்த வாரண்டி என்னடி என் செல்லமேன்ட்டு ஓடுறது ஊருக்கே தெரியும். இந்த ஊர்ல இருக்கவங்க பூரா அப்படி ஒரு லைஃபா பார்ப்பாங்க எங்க லட்சுமிக்குள்ள உறவை. நாங்களே வித்தியாசமா தான் பார்ப்போம், அதிசயமா தான் பார்ப்போம், அம்மாவுக்குள்ள எப்படி ஒரு ஆனந்தமா அப்படின்னு சொல்லி.
அம்மாவுக்கு அவ்வளோ பிரியம் இருந்துச்சு லட்சுமி மேல. முத லட்சுமி வந்தப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் லட்சுமி. ஒரு எங்க பெரியம்மா வந்திருந்தாங்க, பேத்தியை கூட்டிட்டு. 3 பேர் வீடு தள்ளி இருக்கக்கூடிய எங்க அத்தை கூட பேரனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அழகா இருக்கு மாடு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, எங்க அம்மாவுக்கு பெருமை தாழ முடியல. மத்தவங்கள்ட்ட இல்லாத என்கிட்ட இருக்கு அப்படின்றதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், பெருமை தாழ முடியல. அவங்களுக்கு அப்படியே குசியா இருந்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய இன்சிடென்ட் பாருங்க. ஒரு நாள் எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. 2 நாள் விசேஷம், சொந்தக்காரங்களுக்கு விசேஷம்னு சொல்லி. 2 நாள் கழிச்சு வாராங்க. அந்த 2 நாளும் லட்சுமி பண்ண கூத்து பெருங்கூத்து. வா, பின்னாடி பின்னாடி காலை கொண்டு போகுது, வரட்டுது, கணைக்குது, புஷ் புஷ்ன்னு விடுது, சாப்பிட மாட்டேங்குது. என் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம், எனக்கு 2 பசங்க, போனா முட்டை வருது. எப்பயுமே முட்டாது, ரொம்ப பாசமா இருக்கும் லட்சுமி. ஆனா முட்டை வருது, ஏன்னா அவங்க அம்மா இல்லையா. அப்படியே ஒரு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு வீட்டை பாக்குறதும், உள்ள பாக்குறதும், இங்கிட்ட யாரு போனா நிழல் பட்டா கூட திரும்பி பாக்குறதும், அம்மான்னு கத்துறதும் ரணகாலம் தான். அடுத்து அம்மா வந்தா பாருங்க, ஐயோ, அந்த லட்சுமியையும் அந்த அம்மாவினுடைய வருகையும் இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது. என்னடி ராசாத்தேன்னு எங்க அம்மா ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறதும், அது அப்படியே அந்த ஃபேஸ்ல நான் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்கிறேன். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் அந்த லட்சுமிக்குள்ள. பூரிப்பா கண்ணெல்லாம் பிதுங்க, தழுவிக்கிறது. மூஞ்சிய கொடுத்து அம்மா கிட்ட, அம்மா வந்து அது கொடுத்தோடனே அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் நல்லா முழு போடு போடுது சாப்பாடுலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பாசத்தோட நேசத்தோட எங்க அம்மாவோட இருந்துச்சு அந்த லட்சுமி. எல்லாம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. லட்சுமி கருவுட்டா. அதுக்கு காளை மாடு, காலக்கண்ணு தான் பிறந்துச்சு. அவ்வளவுதான். அம்மா அந்த லட்சுமி இந்த கருவுட்டாலை மாடு பிறக்கிற காலக்கண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா பாருங்க, எவ்வளவு ஒரு ஒரு பெத்த குழந்தைக்கு கூட அவ்வளவு தூரம் ஒரு பிரசவ டைம்ல அவ்வளவு எல்லாம் சிரத்தை எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கூடயே இருக்கிறதும், அதை வயிற்ற தடை விடுறதும், சுடுதண்ணி வச்சு நீவி விடுறதும், ராசாத்தி ராசாத்தின்னு கொஞ்சுறதும், அவங்க மறுகிறதும், அவங்க மடியில படுக்கிறதும், அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை கெட்டாத அளவுக்கு எங்க அம்மா அன்பு காட்டினா லட்சுமி மேல. ஆனா என்னைக்கு இந்த காலக்கண்ணு பிறந்துச்சோ, அம்மாவுக்கு அம்மாவுக்கு லட்சுமிக்கான அந்த உறவுல ஒரு கீறல் விழுந்துருச்சு. மெல்ல ஒரு கீறல். அம்மாவுக்கு அப்படி ஒரு ஏமாற்றம். ஏன்னா எங்க அம்மா சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க பரம்பரையே வந்து சாப கேடுதான் நம்மளுக்கு. எங்க தாத்தா பாட்டனுக்கு பாட்டன் ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஒரு பத்தினியை கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, மனைவியை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி, அந்த சாபக்கேடு நம்ம பரம்பரையிலே யாருக்கும் பெண் குழந்தை இல்லடா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஆதம். நான் என்னோட சேர்த்து எங்க வீட்டுல 3 பசங்க, எனக்கு கல்யாணம், எனக்கு 2 பசங்க தான். அப்படியே இந்த சாபத்துல என்ன ஆச்சுன்னா, பெண் குழந்தையே பிறக்காது, பிறந்தா கூட கொஞ்ச நாள்ல இறந்து போயிடும். அப்படி ஒரு சாபம்னால அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஒரு பெண் குழந்தை வரணும்னு சொல்லி. அப்போ கூட இவ்வளவு அன்பு காட்டுறாங்க அந்த லட்சுமி மேல. ஆனா வீட்டுக்கு வந்த மருமக மேல அன்பே காட்ட மாட்டாங்க. அவ்வளவு ஒரு வெறுப்பு காட்டுவாங்க. அந்த துவேஷ புத்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப ஒரு காலக்கண்ணு போட்ட உடனே அப்படி ஒரு வீம்பா நான் இல்லாத நேரத்துல பேசியிருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? வீட்டுக்கு வந்த மருமகாரி தான் பெண் குழந்தைய கொடுக்காத துக்காரியா இருக்கான்னா, வந்திருக்க மாடும் அப்படிதான் இருக்கு, காளையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு ஒரு வெறுப்பு அம்மா மேல. என்ற வருத்தப்பட்ட என்னுடைய மனைவி கூட. நான் ஒன்னும் அவளோட ஆறுதல் படுத்தினேன், ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு ஏதோ ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லி. எங்க அம்மாவுக்கு ஒரு ஒரு வெறுப்பு பாதி ஆயிடுச்சு. அதாவது லட்சுமி மேல வச்சு இந்த பாசம் பாதியா உடைஞ்சு போயிடுச்சு, அப்படிதான் நான் சொல்லுவேன். முன்னாடிலாம் ஓடி ஓடி அணைச்ச அந்த அம்மா கரங்கள் அப்படியே சுருங்கிக்குச்சு. அந்த இதயம் பறந்து விரிந்திருந்த என் அம்மாவுடைய இதயம் வந்து சுருங்கிருச்சு, பாதியா சுருங்கிருச்சு. டெய்லி போய் லட்சுமிகிட்ட போய் தடவி கொடுக்குற எங்க அம்மா, கழுவி விடுற அம்மா, முத்தம் கொடுத்த என்னுடைய அம்மா, மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு ஆராத்தி எடுத்த என்னுடைய அம்மா வெளில விலகிட்டா லட்சுமிகிட்ட இருந்து. ஆனா லட்சுமிக்கு என்ன தெரியும்? அது என்ன மனுஷனா? திடீர்னு பாசம் காட்டுறதும், தேவை இல்லை, ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்றக்காண்டி விலகி ஓடி வெறுத்து ஒருக்கிறதுக்கு அது என்ன மனுஷ பிறவியா? அது 5 பிறவி உள்ள ஒரு சாதாரண மாடு தானே. அதுக்கு என்ன தெரியும்? இவங்க பாசம் காட்ட மாட்டேங்களே அப்படின்னு சொல்லி ஏங்கும். அம்மா அந்த சைட்ல போறப்பெல்லாம் மான்னு கத்தும். ஐயோ, அந்த அலறல் என் அடிவயிறையே இழுக்கும், எனக்கு அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏமா அப்படி எங்க அம்மா பாக்குறப்போ ஒரு ராட்சசிய பார்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.
ஏன் அம்மா அப்படி மாறி போனா? இது என்ன? இது யார் செய்த தவறு? இது இயல்பு தானே. இந்த இயல்புக்கு அந்த லட்சுமி என்ன பண்ணும்? அந்த ஐந்தறிவு ஜீவன் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி எனக்குலாம் பல நாள் நான் அழுதுருக்கேன் மனசுக்குள்ளேயே. அம்மா ஏன் இப்படி மிருகமாகி போனாள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாதியா விலகிட்டா. இருந்தாலும் லட்சுமி விடாது, எப்ப பார்த்தாலும் வரும். ஆனா பாருங்க, அந்த பிறந்த காலக்கண்ணு கூட 4 மாசத்திலே வயிறு வீங்கி என்ன காரணம்னே தெரியல செத்து போச்சு. அப்படியே ஒரு சோகம் இருந்தது. அம்மா பட்டும் படாமையும் லட்சுமிகிட்ட இருந்தா. பழைய உறவெல்லாம் போயிடுச்சு அம்மாவுக்கு. அடுத்து இன்னும் ஒரு முறை அந்த லட்சுமி கருவுற்றுச்சு. சொல்லி வைத்த மாதிரியே அடுத்த முறையும் காலை கன்றுதான் அது இருந்துச்சு. அவ்வளவுதான். அம்மா அப்படியே தன்னுடைய உறவை துண்டிச்சுக்கிட்டா. ஒரு கொடூரமான ராட்சசியா மாறிட்டா. அன்பை துளைத்தெறிந்த, அரும்பை அறுத்தெறிந்த ஒரு கொடூர மனுஷியா என்னுடைய அம்மா மாறி போனா. லட்சுமி மருகுவதும், அம்மாவை பார்த்து திரும்ப திரும்ப பார்ப்பதும், அம்மா திரும்பி கூட பார்ப்பதில்லை. எந்த அளவுக்கு என்னுடைய அம்மா கொடூரமாகி போனான்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 4 காபி குடிப்பாங்க அம்மா. ஆனா லட்சுமி தரக்கூடிய பாலிலிருந்து அவள் அதிலிருந்து ஒரு சொட்டு பாலை கூட எடுக்கல. கடையில வாங்கி காப்பி குடிச்சான். இவ்வளவு தூரம் விலகி போனாள் என்னுடைய அம்மா. நான் ஒரு கொடூரமான ஒரு மனுஷியை பார்ப்பது போல்தான் என்னுடைய அம்மாவை பார்த்தேன். அது ஆனா மருகும். அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு பாசம் ஒன்றுதானே தெரியும். அந்த மிருகத்துக்கு ஐந்தறிவு தானே அதற்கு. பாசத்தை தவிர வேற என்ன? கொடூரங்கள், வஞ்சகம், எதிர்பார்ப்புகள், பிடிவாதங்கள் அதுக்கு எப்படி தெரியும்? மனிதனுடைய பிடிவாதங்கள். ஆனால் அது மருகி மருகி பார்த்துட்டு தான் இருந்துச்சு அம்மாவை. அம்மா அம்மா கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. ஒரு வேற்று மனுஷியை போல, யாரோவை போல இருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, வீட்டு ஓரத்தில் இருந்த என்னுடைய லட்சுமி அதை தள்ளி கொண்டு போய் ஒரு கொட்டையை போட்டு அங்க உட்கார வச்சாங்க. தள்ளி போயிடுச்சு லட்சுமி. ஆனாலும் லட்சுமிக்கு அம்மா எந்த திசையில் போய் சென்றாலும் சரி, எந்த திசைக்கு வந்தாலும் சரி, அம்மாவை பார்த்து கொண்டுதான் இருந்துச்சு, கூப்பிட்டு கொண்டுதான் இருந்துச்சு. வேற வழி கிடையாது. லட்சுமியை பராமரிக்கணும். என்னுடைய மனைவி தான் உள்ள போனாங்க. போய் இன்னொரு காரியமா, ஆனா விலகி விலகி போகுது. யாரோ ஒரு அந்நியரை பார்ப்பது போல என்னுடைய மனைவியை பார்த்துச்சு. விலகுது, மருளுது, கனைக்குது, புஷ்ணுது. அம்மாவை பார்க்க வேண்டும், அம்மாவின் ஸ்பரிசம் வேண்டும் அதற்கு லட்சுமிக்கு. என் அம்மா தூரமாகி போனாள். அற்ப காரணத்திற்காக, ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சிக்காக அம்மா தூரமாகி போனாள். பாசத்தை அறுத்து கொண்டு போனாள் என்னுடைய அம்மா. அதுக்கப்புறம் வழி இல்லை. எங்க மனைவிதான் கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி, அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. வேற வழி இல்லை அதுக்கு. 2 நாட்கள் முரண்டு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என் மனைவிதான் எல்லா பராமரிப்பும் என்னுடைய லட்சுமிக்கு செஞ்சாங்க, அந்த லட்சுமிக்கு. ஆனா லட்சுமி, நாம வேணா லட்சுமியை ஒதுக்கி இருக்கலாம், எங்க குடும்பத்துல இருக்க என்னுடைய அம்மா ஒதுக்கி இருக்கலாம். ஆனா லட்சுமி எங்களை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. ஒவ்வொரு நாளும் பால் கொடுத்துட்டே தான் இருந்துச்சு லட்சுமி. அது பால்ல தான் நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். மிஞ்சி இருப்பதுல வச்சுதான் அதுக்கு, அது கொடுத்த பாலில் இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய பாலை வித்து அந்த காசுல தான் அதுக்கு வைக்கோல், புண்ணாக்கு எல்லாமே போட்டோம். லட்சுமி அதனுடைய கடமையில ஒரு துளி கூட தவறல. கடமையை சின்சியரா செஞ்சுட்டு தான் இருந்துச்சு. வெளியில இருந்து வந்து பால் கறக்க வந்தாங்கன்னா அமைதியா இருக்கும். எந்த அழிச்சாட்டியம் பண்ணாது. அவங்க யாரும் வரலைன்னா நாங்க பால் கறந்தா கூட அமைதியா இருக்கும். அப்படி ஒரு சாந்தமான லட்சுமி அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டார். காளை மாடை காளை கன்றை ஈன்ற ஒரே காரணத்திற்காக. எனக்கு இந்த கொடூரத்தை பார்க்க பார்க்க மனசு வலித்தது. எந்த அளவுக்கு எங்க அம்மா அந்த 2வது காளை கன்று வந்த உடனே கொடூரமாய் போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறி போச்சு. திடீர்னு நடு கூடத்துல உட்காந்து ஓன அழுதாங்க உப்பாரி வச்சு. எனக்கு அப்புறம் ஒரு தங்கை 5 வயதில் அம்மை பார்த்து இறந்து போயிருக்கா. எனக்கு ஒரு தங்கை பிறந்து, அதை நினைச்சு, அந்த தங்கையை நினைச்சு ஒரே சத்தம் போட்டு அலறி ஒரு அழுகை அழுதால எங்க அம்மா நடுக்கூடத்துல. அதுக்கப்புறம் எங்க மனைவி இல்லாதப்போ, ஊருக்கு போயிருந்தப்போ, அதுக்கு ஒரு சட்ட துணி மாதிரி அந்த பிள்ளையினுடைய நினைவு நாளை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு, என்னுடைய தங்கையினுடைய நினைவு நாளை தேடி கண்டுபிடிச்சு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அதே மாதிரி ஏத்து விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து, கைவலிக்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி போட்டு, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு தீர்த்து வச்ச மாதிரி எங்க அம்மா செஞ்சாங்க. எனக்கு கூட அப்படிதான் இருந்தது. தங்கையினுடைய நினைவுகள் தான் அம்மாவை பாதிக்குது அப்படின்னு சொல்லி இது அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சாங்க அம்மா. திடீர்னு நடுக்கூடத்துல போய் உட்காந்து தங்கையை நினைச்சு உப்பாரி வச்சு அழுவாங்க. எனக்கு கூட மனசு கஷ்டமா தான் இருக்கும்.
இந்த கொடூரங்கள் நிகழ எனக்கு விரோதங்கள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அம்மாட்ட மன்றாடி கேட்டேன், அம்மா வேண்டாமா, முடிவை மாத்திக்கோ, லட்சுமியை விற்க வேண்டாமா, லட்சுமி இருக்கட்டுமா, நம்மகிட்ட இருக்கட்டுமான்னு சொல்லி நான் எவ்வளவோ மன்றாடி பார்த்தேன். அம்மா பிடிவாதமாக சொல்லிட்டான், இன்னைக்கு ஆள் வந்துருவாங்க, லட்சுமியை வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எல்லாம் ஆள் வந்துட்டாங்க. காலையில எதுவுமே தெரியாமல் என் லட்சுமியும் அதனுடைய காலை கன்றும் எப்போதும் போல படுத்து வைக்கோலை மீது கொண்டுதான் இருந்தாங்க. நான் அப்படியே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தேன். திடீர்னு வந்துட்டாங்க, கையில கயிறோட தரகர் வந்துட்டார். அதற்கு எதுவுமே புரியல மாட்டுக்கு. ஆனால் அதை நிமித்த அந்த கயிறை அந்த லட்சுமியினுடைய கழுத்துல கட்டி அந்த காலை கன்று கழுத்துல கட்டின உடனே அதுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாட்டுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எங்கேயோ போறோம், லட்சுமிக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கிடையில உனக்கு சொல்லணும், எங்க அம்மா என்ன பண்ணா, வீட்டுக்குள்ள இருக்க முடியாம வேகமா பக்கத்துல எங்க பெரியம்மா வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டான். கொடூரத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலா என்னன்னு தெரியல, அம்மா போய் உட்காந்துக்கிட்டான். இங்க பாத்தீங்கன்னா அந்த கயிறை கட்டி அந்த மாட்டை இழுத்துட்டு போறாங்க, அந்த கண்ணு பின்னாடியே போகுது. யாரோ கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி இந்த லட்சுமி பின்னாடி எங்களையெல்லாம் பாக்குது, என் மனைவியை பாக்குது, என்னைய பாக்குது, என் பிள்ளைங்களை பார்த்து கண்ணந்து தண்ணியா வருது. மா அம்மான்னு கத்துது. அப்பயும் கூட எங்க அம்மாவைதான் வித்திடுச்சு, எங்களையும் பார்த்து கத்துது. நாங்கள் செய்வதறியாது எங்கள் கைகள் கட்டப்பட்டு கண்ணீரோடு கனமான இதயத்தோடு நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அதனுடைய அழுகல் சத்தம் அந்த தெரு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்தது. எல்லோரும் வெடிக்க பார்த்தார்கள். கூட்டி கொண்டு போகிறாங்க அந்த தெருவழியா. திரும்பி திரும்பி பார்த்து அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டே இருந்தது. நிச்சயமாக என்னுடைய அம்மாவுக்கு கேட்டிருக்கும், இந்த சத்தம் கேட்டிருக்கும். ஆனால் என் கண்ணெஞ்சம் முடித்த என்னுடைய அம்மா வெளியில வரவே இல்லை. தெரு முழுவதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சு. நான் கனத்த இதயத்தோடு வீட்டு வாசல் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா விறுவிறுன்னு பெரியம்மா வீட்டுல இருந்து விறுவிறுன்னு வந்து வேகமா உள்ளே, யாரையும் நிமிர்ந்து பார்க்காம உள்ள போய் நடு கூடத்துல உட்கார்ந்தா. நான் திரும்பி கூட பார்க்கவில்லை. திடீரென்று ஒரு அலறல் சத்தம் நெஞ்சில் அடித்துக்கொண்டு சத்தமாய் பீரிட்டு என்னுடைய அம்மா அழுதாள். உங்காரமாய் ஒரு அழுகை நடு கூடத்தில் உட்கார்ந்து. நான் திரும்பி பார்த்தேன். சத்தியமாக வழக்கமாக இறந்து போன என்னுடைய தங்கைக்காக, தன் மகளுக்காக அவள் அழுவாள் அல்லவா அடிக்கடி, அந்த அழுகை. இந்த அழுகை என் தங்கைக்கான அழுகை இல்லை. இந்த அழுகை நிச்சயமாக என்னுடைய தங்கைக்கான அழுகை இல்லை. காரணம், என் அம்மாவும் ஒரு மனுஷி தானே. எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுடைய அற்புதமான ஒரு கதை மனுஷி அப்படின்ற ஒரு அற்புதமான கதை. இந்த கதை மாந்தர்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஒரு கதை ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, நான் இதில் புரிந்து கொண்டவன் நிச்சயமாக இந்த கான்செப்ட்ல தான் அவர் எழுதியிருப்பார். ஒவ்வொரு மனிதனும் அப்பா மகன், அம்மா மகள், அண்ணன் தங்கை, தம்பி அண்ணன், நண்பர்கள், சுற்றங்கள், மாமன் மைத்துனன், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு இடையிலையும் பாசமா பின்னி பிணைந்து ஒன்றாய் ஒரு தட்டில் சாப்பிட்டு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவன் என்னை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி, அவன் என்னை நிமிர்ந்து பார்க்கவில்லை, எனக்கு உதவி செய்யல, எனக்கு அதை செய்யல, எனக்கு அதனாலன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை ஒரு வரட்டு பிடிவாதமாக பிடித்துக் கொண்டு தொலைவிலே மட்டும் பார்த்து விட்டு மனசுக்குள் கனமாகி கொண்டு வீட்டுக்குள் வந்து கதவை மூடிக்கொண்டு எத்தனையோ ஒரு கதறி அழுது கொண்டுதான் இருக்கிறோம், புதைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வரட்டு பிடிவாதத்தை, வரட்டு கௌரவத்தை அறுத்து எறிந்து விட்டு அன்பை மட்டும் உடனே நம்ம போயிடலாம். அந்த கதையை கேட்ட உடனே ஒருவேளை நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு பகை, நம்ம உறவுக்குள் ஏதோ ஒரு பகை வைத்தது, ஒன்றா இருந்திருப்போம், ஒரே தட்டுக்குள்ள இருந்திருப்போம், ஒரே பாச பிணைப்புல இருந்திருப்போம். ஒரு அற்ப காரணத்திற்காக அவங்களோட விரோதம் பண்ணிட்டு உறவை அறுத்தறிந்து விட்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் உடனே போய் அவங்களை கட்டி அடைத்துக் கொள்ளலாம், மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம்.
அன்பை விதைக்கலாம். அதைத்தான் இந்த லட்சுமி என்ற கதாபாத்திரம் விதைத்து போயிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. அருமையான பதிவு. என் கண்கள் கூட பனிச்சிருச்சு. ஏன்னா இதே மாதிரி அனுபவம் கிராமத்துல எங்க வீட்லயுமே இருந்திருக்கு. மாடு வாங்கிட்டு வர்றது, அப்புறம் அந்த மாடை வைக்கிறது எங்க அம்மா அழுறதெல்லாம் நானும் கூட பார்த்துருக்கிறேன். நான் அதாவது ஒரு வைரமுத்து பாடல்ல கூட ரஜினிகாந்த் சினிமால வரும், ஆடு மேடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டுல பேரை சொல்லி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் எழுதியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஆடு மாடு மேல அதை வளர்க்குறவங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்துல அந்த அம்மாவுடைய அவங்க லட்சுமி வந்தாச்சுன்னு சொல்லி அந்த வீட்டை வாங்கிட்டு வர, வீட்டுக்கு அந்த மாடை கொடுப்பாங்க. மாடு கொண்டு வந்ததுல அந்த மாடு அவங்களோட எப்படியெல்லாம் பழகிச்சது, அவங்களையும் அந்த மாடு எப்படி அம்மாவா ஏத்துக்கிடுச்சு. அப்புறம் திரும்ப அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயமே அந்த மாட்டுக்கும் நடக்கிறப்போ அதை அவங்களால ஏத்துக்க முடியாம அந்த மாடை அவங்க விற்கிற சூழ்நிலைக்கு வர்றது. அந்த விற்கிற சூழ்நிலைக்கு அதோட விட்டுருந்தாங்கன்னா அது பிரபஞ்சனுடைய கதையே கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவும் மனுஷிதானு சொல்லிட்டு ஐயா நீங்க உண்மையில நீங்க சொல்றப்போ என் கண்களும் பறித்து விட்டன. என் கண்கள் மட்டும் இல்ல, இதை கேட்ட எல்லாருமே நிச்சயமா எழுதுவாங்க. ரொம்ப அருமையான முறையில இந்த கதையை எங்களுக்காக சொல்லியிருக்கிறீங்க பிரபஞ்சனுடைய கதையை. அது மட்டும் இல்லாம அவர் எந்த பார்வையில இந்த கதையை எழுதியிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க எடுத்துருச்சீங்க. கண்டிப்பா சொல்றேன் ஐயா, இத உண்மையா கூர்ந்து கவனிச்ச யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு வரட்டு காரணத்துக்காக தன் நண்பர்களிடத்திலேயோ அல்லது உறவினர்களிடத்திலேயோ ஒரு பிரிவோட இருந்தா கூட நிச்சயமா போய் அவங்க இணைஞ்சிருவாங்க. அதுதான் இலக்கியத்துடைய வெற்றி. இப்போ நம்ம விருதை விருட்சம் சொல்றோம், விருட்சம்னா கற்ப விருட்சம், நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கும்னு சொல்றோம். கண்டிப்பா நம்ம கேட்கறது எல்லாத்தையும் இந்த கதையில வர்ற கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்குறது, கொடுத்து கொண்டிருக்கிறது, இன்னும் கொடுக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் கொடுக்கறத உங்களை மாதிரி இந்த இவ்வளவு அருமையா எடுத்து சொல்றவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆள்கள் தான். அத ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க ஐயா.